உக்ரைன் யுத்தத்தை பொறுத்தவரையும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அமெரிக்கா ரஷ்யா மத்தியில ஓடிக்கிட்டே தான் இருக்கு. எங்க ஓடுதுன்னு கேட்கக்கூடாது. ஊர்ல உள்ள அம்புட்டு இடங்கள்ல ரகசியமாவும் வெளிப்படையாவும் பேச்சுவார்த்தை போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆனா யுத்த களம் அப்படிங்கிறது அதே டைரக்ஷன் தான். உதாரணத்துக்கு இப்ப பிரசண்டா ஓடுறது ரஷ்யா மீது தடைகள் போடுறதுக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு கூட்டம் ரஷ்யா கிட்ட எப்படி அனுசரணையா போய் இந்த விஷயத்த முடிச்சுக்கிட்டு நம்ம காப்பாத்திக்கலாம், அதாவது நம்ம நாட்டை காப்பாத்திக்கலாம்னு ஐரோப்பால இன்னொரு கூட்டம் தனியா இயங்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு கூட்டம் ஜெலன்ஸ்கி அது கேட்கவே வேணாம், இருக்கிறத பயன்படுத்தி எப்படி நமக்கான தேவைகளை நிறைவேற்றி ஆப்ஷோர் அக்கௌண்ட் மைலேஜை பூரா தட்டி தூக்கிடணும்னு பாக்குறார்கள். இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரான்ல சாதிக்கிற மாதிரி தெரியல, உக்ரைன் யுத்தத்திலயாச்சும் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் ட்ரம்ப்பை பொறுத்தவரை கிரீன்லாந்துல பெரிய அளவு ஃபோக்கஸ், ஐரோப்பாவையும் சேர்த்து மிரட்டுறாரு. இப்படி எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல பத்துது. 3 விஷயம் பழசு. அந்த ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் புதுசு. கிரீன்லாண்டும் ஐரோப்பாவோட மிரட்டுறது ஸ்லைட்டா வேரி ஆகுது. இதைத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முதல்ல ரஷ்யாவோட தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அளவு யுத்தம் நடக்கக்கூடிய பகுதிகள் அது நார்மலா நடந்துகிட்டே இருக்கு. யுத்தம் நடக்காத பகுதிகளில் பெரிய அளவு தாக்குதல்கள் கிடையாது. ஆனா கடந்த 3 நாட்களா தொடர்ந்து நைட் ஆனா போதும் சீரியல் பார்க்க வீட்டுல ஓடி போய் உட்கார்ற மாதிரி, இல்லையே கிரிக்கெட் ஆரம்பிச்சப்பாட சேனல் போட்டு இந்த பக்கம் வரதே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு காலத்துல நடந்திருக்கும்ல. அப்படி நைட் ஆன உடனே தலைநகர் கிவ்ல சைரன் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருது. காரணம் தலைநகர் கிவ்வை மட்டும்தான் குறி வைக்கிறார்கள். அதுலயும் பெருசா எதுவும் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்லாம் கிடையாது. கவர்மெண்ட் பில்டிங் அவ்வளவுதான். அங்க ஜெலன்ஸ்கி இருக்கார், இல்ல இல்லாம போறார். உக்ரைனோட பிரசன்ட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்கள், அது ராணுவ இலக்குலாம் கிடையாது. என்னமோ ஒண்ணு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்கள் சுத்தி சுத்தி கிரீன் ஜோன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி உள்ள இடங்களை மார்க் பண்ணி கடந்த 3 இரவுகளா தொலைச்சு எறிகிறார்கள். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, தலைநகர் கிவ்வு தான் தாக்கப்படும்னு சொல்லிதான் அடிக்கிறார்கள். தொடர்ந்து 3 நாளா அடிக்கிறார்கள். ஒன்ன கூட நியூட்ரலைஸ் பண்ண முடியுது. அவர்களும் ஆளில்லா விமானம், மிசைல்கள் அப்படின்னு பல ரகத்தை தூக்கிட்டு வந்து வீசுறார்கள். ஒண்ணு கூட நியூட்ரலைஸ் பண்ண முடியல, தடுக்க முடியல. அப்ப அந்த அளவுக்கு தான் சிஸ்டம் இருக்கு. அந்த அளவுக்கு சிஸ்டத்தை வச்சுதான் ரஷ்யாவை எதிர்த்து விடுவேன், ஜெயிச்சு விடுவேன் இன்னமும் ஜெலன்ஸ்கி மூலையில உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அவரா அப்படிலாம் செய்யற ஆள் இல்லையே, அவர் நடு ஹால்ல இருந்தே கத்துவாரே அப்படின்னா நடு ஹால்ல இருந்து கத்துறாரு, ஒரு பயிலும் பார்க்க மாட்டேங்கிறான். அதனால பழக்க தோஷத்துல மூளைக்கே ஓடி போய் கத்துவோம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. யாரும் கேட்க போறது இல்லைல்ல. ஆனா கத்துறதை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனோட பொழப்பு போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஐரோப்பாவுக்கு தெரிஞ்ச பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யும் போது, போங்கடா இந்த ஆட்டைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி ஐரோப்பால உள்ள ஆட்களே ஓடி போறார்கள். என்ன அப்படின்னா தடைகள். இந்த அளவு தடைகள் அப்படிங்கிறது, அதாவது இந்த தாட்டி தடைகள் கொஞ்சம் இந்த அளவு வந்த மாதிரி கிடையாது. காரணம் ரஷ்யாவுக்கு இனிமே கப்பல்கள் வந்தா அதை தடுக்கணும், பறிமுதல் பண்ணணும். அது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு கப்பல்களை கான்ட்ராக்டர் அடிப்படையில விட்டதை கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஒரு திட்டத்தை போடுறார்கள். ஏன்னா இந்த தடுக்கிறதே மிகப்பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கிரும். தடுத்துக்கிட்டே இருக்கோம், வெற்றிகரமா தடுத்துட்டோம் அப்படின்னா சண்டை வந்துடும். உதாரணத்துக்கு கப்பல்களை, கடல் போக்குவரத்துகளை அவ்வளவு சீக்கிரம் ஜாம் பண்ண முடியாது. ரோட்வேஸ் மாதிரி, ஏர்வேஸ் மாதிரி தட்டி தூக்கிட முடியாது. அவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். அதனாலதான் அம்புட்டு பிளாக் மணியும் தண்ணியில தான் மிதக்குது. கப்பல்களா, கண்டெய்னர்களா மிதந்துகிட்டு இருக்கு. பணமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த பணம்லாம் அங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அதுதான் ஒரு சேஃபான ஒரு ஜோன். அப்படி இருக்கும்போது இப்ப போய் ஈஸியா தட்டிட முடியுமானா தட்ட முடியாது. ஒரு 0.5% தட்டினாலே பெரிய விஷயம். அப்படி தட்டினாலே யுத்தம் வந்துடும். அது பத்தாதுன்னு கையில உள்ள கான்ட்ராக்டரையும் கேன்சல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா யுத்தம் வர்றது ஒரு பக்கம். முதல்ல கான்ட்ராக்ட் கேன்சல் ஆச்சுன்னா பல பில்லியன்களை நம்ம ரஷ்யாவுக்கு தரணும். கம்பெனி திவாலாகுதோ இல்லையோ, கொடுக்கும்போது நாடே திவாலாயிரும். இது முட்டாள்தனமா இருக்கு. போங்கடா நாங்க இந்த ஆட்டைக்கே வரல அப்படின்னு மோல்டோ, கிரீஸ் போன்ற நாடுகள்லாம் தெரிச்சு ஓடுறார்கள். அவர்கள் பின்னாடி சைலண்டா சில கூட்டங்கள் இருந்து ஆதரவும் தெரிவிக்குது. அப்ப இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ற விஷயத்துக்கு ஒரு பயிலும் வரமாட்டான். அப்ப தடுக்க மட்டும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவார்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வரமாட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால புது விசித்திரமா ஒரு விஷயத்த கொண்டு வரார்கள். என்ன அப்படின்னா, பிரிட்டன், இந்த கிரேட் பிரிட்டனாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஆனா நினைப்பு தான் பொழப்ப கெடுக்க போகுது. காரணம் என்னன்னா ஆளில்லா விமானத்தை வச்சு கண்காணிக்க போறார்களாமா. ஏற்கனவே கடலை கண்காணிக்க அப்படின்னு ஒரு டசன் டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜியோட ரிசல்ட் தான் 0.5%.
அந்த 0.5% சோக் பண்றதுக்கே கடந்து நாயா பேயா கடல்ல உருளணும். அப்படி உருள முடியாமையும், உருளாலும் மைலேஜ் இல்லாமையும் நாடுகள் தவிக்குது. வேணா ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷனை ஈஸியா சோக் பண்ணலாம். அதை ஏமன்ல இருந்து ஹவுதிகள் பண்ணி காட்டினார்கள். ஈரான் பண்ணிருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டுது. அந்த மாதிரி சில சோக் பாயிண்ட்டுகளை உருவாக்கலாம். பறந்து விரிஞ்சிருக்க கடலை பூரா அம்புட்டை நான் கிழிச்சு போடுவேன் அப்படின்னா முடியாது. இருந்தாலும் இந்த ஐடியாவுக்கு ஒத்து வரல. இனி ஆளில்லா விமானத்தை வச்சு நான் விரட்டி கண்காணிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் ஆரம்பிச்சிருக்கு. விரட்டி கண்காணிச்சு ஒரு போர்க்கப்பலை அனுப்பி தான் மடக்கணும். இது போய் ஒரு இடத்துல கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க வா அப்படின்னா அப்படியே ஜீம் பூம்பா மாதிரி போர்க்கப்பல் போய் நிக்க முடியுமானா நிக்க முடியாது. அப்ப இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒருவேளை அந்த ஆளில்லா விமானத்தை வச்சே ஒரு ஹிட்டை கொடுத்துருவார்களா, அதாவது சூசைட் ட்ரோனா மாத்தி விட்டுருவார்களா அப்படின்னு கேட்டா யுத்தம் வந்துடும். அப்ப எதுக்குதான் இது அப்படின்னா, அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நம்மள சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. இவனை சேர்த்துக்கன்னு ஜெலன்ஸ்கியும் சொல்ல மாட்டேங்கிறான் இப்பெல்லாம். நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா ரஷ்யா அசிங்கப்படுத்தி விட்டுருது. ஏப்பா நேத்து தான் எங்க கூட வந்து ரகசியமா பேசிட்டு போன, இன்னைக்கு என்ன வேற மாதிரி வெளிப்படையா பேசுற அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச விளையாட்டு, நம்மளா கூடி பேசி தடைன்னு சொல்லுவோம். 2 பேரும் ஒத்துக்காத 4 பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லோக்கல் மைலேஜ் யார் எடுக்கணுமோ அவன் இந்த மாதிரி பிரிட்டன் ஆளில்லா விமான கதையெல்லாம் பேசிக்கன்ட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. உக்ரைன் யுத்தம் அதே வேகத்துல போய்கிட்டு இருக்கு. ரஷ்யா மைலேஜ் அப்படிங்கிறது குறைஞ்ச பாடு கிடையாது. ஆனா அமெரிக்காவோட பெரிய அளவு குறைஞ்சிருக்கு. அந்த ஃபோக்கஸ் கொஞ்சூடு லெவலும் பேச்சுவார்த்தையில தான் அவர்கள் கவனம் செலுத்துறார்கள். பேச்சுவார்த்தை முடியறக்குள்ள ஐரோப்பால ஏகப்பட்ட டிராமாக்களை நம்ம பார்க்கலாம். ஆனா டிராமா ஹிட் அடிக்குமா அப்படின்னு கேட்டா டிராமாக்கள் ஹிட் அடிக்க வாய்ப்பு இல்லை. தப்பி தவறி சொதப்புச்சு. உதாரணத்துக்கு கண்காணிக்க போனது ஆளில்லா விமான கப்பல்ல உரசிச்சு அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய டேஞ்சர்ல கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.